நம்ம வாழ வைக்கும் சாமியக்கா வாயார பாடுங்கடி. பயப்படாதீர்கள். யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை. மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்களே. அதர்மம் வாலாட்டினார் அதை அதர்மத்தை கொண்டே அடக்க எண்ணுவது தவறு. நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? கொள்கையில் எனக்கு உடன்பாடு, வழிதான் எனக்கு முரண்பாடு. அந்த மக்களாட்சியின் மீது இதே பலாத்காரம் திரும்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை உங்கள் பலாத்காரத்தால் மக்களாட்சியை ஏற்படுத்தி விடுவதாக வைத்துக் கொள்ளும். நான் நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறேன். பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. பாதரசத்தில் எதுவுமே ஒட்டாது. நான் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி. நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக 4-3 8ஆகிவிடும் இல்லையா? உங்கள் அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு. இதுவரை நான் மனிதனுக்கு மருத்துவம் பார்த்தேன். இன்றுதான் என் லட்சிய பயணம் துவங்குகிறது. இனி என் தாயகத்துக்கு மருத்துவம் பார்க்க போகிறேன். இப்பொழுது சமயோச்சிதம் போல் நடந்து கொள். வா போகலாம். நம் வீரம் எங்கே? செத்து விட்டதா? நேரம் வரும், உன் வீரத்தை காட்டு. நாம் பயன்படுத்திக் கொண்டால் என்ன? நான் அவர்களை என் உடலாக மதிக்கிறேன். என் நண்பர்கள் எல்லாம் என்னை தலை போல் கருதுகிறார்கள். உடலை விட்டு தலையை பிரித்து விட்டால் உயிர் நிலைத்திருக்க முடியுமா? ஐயோ ஐயோ, என்னமாச்சு? ஏன் நந்தி மாதிரி நிக்கிற? இங்க பின்ன நான் இந்த மாதிரி பார்த்தலாமா? இருக்காது. நீங்கள் தலையால் நடந்திருக்கிறீர்கள். நான் பொய் என்று சொல்லவில்லையே. நண்பர்களே, சண்டை சச்சரவு இல்லாமல் காரியமாற்ற வேண்டும்.